வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழையும், காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழையும் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இன்று அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் 10 சென்டிமீட்டரும், தஞ்சாவூர் மாவட்டம் விருத்தநாடு, வெட்டிக்காடு தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம், செஞ்சி, புதுக்கோட்டை, ஆனந்தக்கோட்டை, பெருங்கல்லூர், காஞ்சிபுரம், குன்றத்தூர், தஞ்சாவூர், மதுக்கூர், தஞ்சாவூர் பள்ளம் தலா 8 சென்டிமீட்டரும், விழுப்புரம் கோலியனூர், தஞ்சாவூர் குறுங்குளம், சென்னை மண்டலம் 15 சோழிங்கநல்லூர், விழுப்புரம் RSCL வல்லம், திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர், விழுப்புரம் வளவனூர், திருவண்ணாமலை சேத்பட்டு தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் அரசூர், பெரம்பலூர் வேப்பந்தட்டை, பெரம்பலூர் அகரம் சீகூர், திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, விழுப்புரம் திண்டிவனம், செங்கல்பட்டு தாம்பரம், விழுப்புரம் நேமூர், செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, சென்னை பெருங்குடி, புதுக்கோட்டை கிளாநிலை தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர், வேலூர், ராணிப்பேட்டை, விருதுநகர் காரியாப்பட்டி, காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம், திருச்சிராப்பள்ளி புள்ளம்பாடி, சென்னை DGP அலுவலகம், செங்கல்பட்டை சாய்ராம் கல்லூரி தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை கீரனூர், மதுரை ஆண்டிப்பட்டி, சேலம் டேனிஷ்பேட்டை, பெரம்பலூர் லப்பைக்குடிக்காடு, காஞ்சிபுரம் உத்திரமேரூர், தஞ்சாவூர் பூதலூர், திருவாரூர் மன்னார்குடி, பெரம்பலூர் எறையூர், புதுக்கோட்டை ஆலங்குடி, புதுக்கோட்டை அறந்தாங்கி, கள்ளக்குறிச்சி எறையூர், திருச்சிராப்பள்ளி கள்ளக்குடி, விழுப்புரம் மணம்பூண்டி, விழுப்புரம் கஞ்சனூர், விழுப்புரம் BISL முகையூர், விழுப்புரம் முண்டியம்பாக்கம், திருச்சிராப்பள்ளி தேவிமங்கலம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி சமயபுரம், சேலம் தலைவாசல், சென்னை அடையார், திருவள்ளூர் பூந்தமல்லி, சென்னை புத்தண்டி, மதுரை புலிப்பட்டி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூர் லக்கூர், பெரம்பலூர் கிருஷ்ணபுரம், திருவள்ளூர் குமிடிப்பூண்டி, விழுப்புரம் சிறப்பட்டு, கடலூர் கீழ்ச்செருவை, நீலகிரி கேத்தி, திருவள்ளூர் கொரட்டூர், காஞ்சிபுரம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம், சேலம் ஏற்காடு, கள்ளக்குறிச்சி மூங்கில்துறைப்பட்டு, விழுப்புரம் வளத்தி, கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை, சென்னை முகிலிவாக்கம், காஞ்சிபுரம் சத்யபாமா பல்கலைக்கழகம், ராணிப்பேட்டை மின்னல், சென்னை சோழிங்கநல்லூர், மதுரை இடையப்பட்டி, சென்னை எண்ணெய்ஓட்டி பள்ளிக்கரணை, புதுக்கோட்டை மலையூர், சென்னை அடையார், புதுக்கோட்டை அரிமளம், காஞ்சிபுரம் கொலப்பாக்கம், விழுப்புரம் செம்மேடு, திருவள்ளூர் பூந்தமல்லி, நாகப்பட்டினம் தலைஞாயிறு, பெரம்பலூர், ராணிப்பேட்டை அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் ஆண்டிமடம் தாலுகா அலுவலகம், திண்டுக்கல் கொடைக்கானல், மதுரை சோழவந்தான், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி DSCL கலையநல்லூர், சென்னை மீனம்பாக்கம், புதுக்கோட்டை ஆயங்குடி, கரூர் மாயனூர், திருச்சிராப்பள்ளி நந்தியாறு, திருவண்ணாமலை செங்கம், சேலம் ஏற்காடு, கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர், சென்னை ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில், விழுப்புரம் கெடார், நாமக்கல் திருச்செங்கோடு, கடலூர் வேப்பூர், திருவாரூர், விழுப்புரம் அவலூர்பேட்டை, தஞ்சாவூர் அதிராமப்பட்டினம், ஈரோடு PTO, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி அரியலூர் முகாம் பகுதி, பெரம்பலூர் தழுதலை, கரூர் கிருஷ்ணராயபுரம், அரியலூர் சுத்தமல்லி அணை, நீலகிரி தேவாலா, திருவண்ணாமலை ஆரணி, போலூர், தஞ்சாவூர் பேராவூர் அணை, புதுக்கோட்டை உடையாளிப்பட்டி, கள்ளக்குறிச்சி அரியலூர், வெங்கூர், செங்கல்பட்டு கேளம்பாக்கம் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் 38.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் பலத்த காற்றானது 30 to 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மற்றும் நாளை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள்.
இன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் 11ஆம் தேதி வரை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும்